தன் மீது சாதிய வன்கொடுமை நடப்பதாக இயக்குநர் கரு பழனியப்பன் காரைக்குடி டிஎஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்று மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான கரு பழனியப்பன் புகார் அளித்தார். அதில் தான் கலப்பு திருமணம் செய்து உள்ளதால் தனது பெரியப்பாவான பழ கருப்பையா கடந்த 20 ஆண்டுகளாக தன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் தன்னுடன் உறவினர்கள் யாரையும் சேர விடாமல் தடுப்பதாகவும் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் விசாரணை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் பேசும் பொழுது நான் முதல் முறையாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் ஒடுக்கப்பட்டதை, புறந்தள்ளப்பட்டதை, சாதிய ரீதியாக எனக்கு ஏற்பட்ட நெருக்குதல்களை முதல் முறையாக மனம் திறந்தேன். இந்த சேனலில் என்னவெல்லாம் சொன்னனோ, இந்த 20 ஆண்டு காலத்தில் நான் என்னவெல்லாம் நெருக்குதல்களுக்கு உள்ளானேனோ அதையெல்லாம் எழுத்து மூலமாக மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகாராக கொடுத்துருக்கேன். அதனால் சட்டம் அதனுடைய வேலைகளை செய்யும், சம்மந்தப்பட்டவர்கள் வருவாங்க, வந்ததுக்கப்புறம் பேசி அதுக்கப்புறம் மிச்சத்தை பேசலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்ல விரும்புவது. இன்றைய சூழலில் 2025 இத்தனை படிப்புக்கு பிறகும் இன்னமும் சாதிய ரீதியாக ஒரு ஒடுக்குமுறை இருந்து கொண்டே இருக்கிறது என்பது இருக்குல்ல. இது ரொம்ப சாதாரணம். திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் அவரோட விருப்பத்தை தேர்ந்தெடுக்க போகிறது. மாப்பிள்ளை தேர்ந்தெடுப்பேன், அது விட்டுற வேண்டியவன் கூட வாழ்வாங்க. இல்லை, அதை திருப்பி வந்து நேரடியாக தாக்காமல் மறைமுகமாக செய்வது ஒரு சாதிய வன்கொடுமை தான். அழுத்தத்தை கொடுக்குறது, உறவுகளோட சேராதுன்னு சொல்கிறது, உறவுகளை சேராதுன்னு சொல்கிறது, எனக்கு என்ன யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வந்து வெளியே தள்ளுறது வீட்டோட, அப்படிங்கிறது ஒரு சாதிய வன்முறை தான். அதனால் அதை வந்து தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் பெரிய மனிதராக காட்டிக்கொள்பவர்கள் செய்து கூட இருக்கிறார்கள். அதை செய்யக்கூடாதுன்னா நம்ம அது சட்டத்தின்படி தான் அணுகணும். நம்மளாம் செய்யணும். அதனால் இன்னைக்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளரை பார்த்து அது புகாராக கொடுத்துருக்கேன். அவர் விசாரிச்சுட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு வழக்கின் போக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு மேலும் எல்லாவற்றையும் அப்டேட் பண்ணுறேன்.